வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ளம் கேக். கடைகளில் கிடைக்கிற ப்ளம் கேக் எய்தர் ஆல்கஹால் சேர்த்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் மினிமம் ஒரு நாளைக்கு ஊற வச்சுட்டு செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபியில் எதுவும் ஊற வைக்க தேவையில்லை, முட்டை தேவையில்லை, அதே மாதிரி எந்த ஆல்கஹாலும் சேர்க்காம இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: ஆரஞ்சு ஜூஸ் அரை கப், கிரான்பெரிஸ் 1/4 கப், ஆப்ரிகாட்ஸ் 1/4 கப், கருப்பு உலர் திராட்சை 2 டேபிள் ஸ்பூன், உலர் திராட்சை 2 டேபிள் ஸ்பூன், டூட்டி ஃப்ரூட்டி அரை கப், வெண்ணெய் அரை கப், பொடித்த ப்ரௌன் சுகர் 3/4 கப், வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், துருவிய ஆரஞ்சு தோல் 2 டீஸ்பூன், பட்டை பொடி 1/4 டீஸ்பூன், ஜாதிக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன், கிராம்பு பொடி 1/8 டீஸ்பூன், மைதா 1½ கப், கோகோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், உடைத்த முந்திரி 2 டேபிள் ஸ்பூன், உடைத்த பிஸ்தா 2 டேபிள் ஸ்பூன், உடைத்த பாதாம் 1/4 கப், உடைத்த வால்நட் 1/4 கப், பால் 1 கப். முதல்ல எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் அரை கப்பு ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் இதில் போட்டுக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி, ரைசன்ஸ், ஆப்ரிகாட்ஸ், கிரான்பெரிஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். 7-8 நிமிஷத்துக்கு குறைவான தீயில கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறது மூலமாக அது சீக்கிரமாக நல்லா ஊறிடும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கொதிக்க வச்சு ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப்பு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர். இது ரெண்டுத்தையும் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. இப்போ இதில் ஆரஞ்சு ஜெஸ்ட், அதாவது துருவிய ஆரஞ்சு தோலை சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொடியும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஊறின உலர் பழங்கள், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். எல்லா உலர் பழங்களையும் சேர்க்க வேணாம், கொஞ்சத்தை டாப்பிங்ஸ்க்காக எடுத்து வச்சிருங்க. இப்போது எடுத்து வச்சிருக்கிற எல்லா நட்ஸையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுக்கு, பட்டைப்பொடி இதெல்லாம் தான் நம்மளுக்கு அந்த ப்ளம் கேக் ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். மைதா, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி சலிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல கெட்டி கேக் பதத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த கேக் பேட்டர் நல்லா திக்காக தான் இருக்கும். எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளுடைய கேக் பேட்டர் தயாராகிடுச்சு. இதை ஒரு நம்ம கேக் பேனுக்கு மாற்றிக்கலாம். நல்லா லெவல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கிற மிச்ச டாப்பிங்ஸ்க்கான உலர் பழங்களை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுடைய சுவையான இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக் தயாராகிடுச்சு. இந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.
எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸோட நட்ஸோட ரொம்ப ஹெல்த்தியான நல்ல செம ஃப்ளேவர்ஃபுல்லான கேக்கை நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிட முடியும். கேக்குக்கான சில குறிப்புகள். நம்ம சேர்த்து வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். எதை வேணாலும் கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. கேக் பேக் செய்யறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அவன் ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா மட்டுமே நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு குச்சியால் குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். அப்படி வந்ததுன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கேக்கு எடுத்த உடனே நல்லா வார்மாக சாப்பிட்றாதீங்க. கொஞ்சம் ஆற விட்டு, அதாவது 3லேருந்து 4 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ளே இறங்கி செம டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.